ஒரு இராணுவ வீரன். அவனுக்கு அவள் அம்மா அப்பா பொண்ணு பார்த்தா யாருமே பொண்ணு கொடுக்கல. ஏன்னா இராணுவ வீரன்னா எப்போ வேணாலும் போர் வரலாம், எப்போ வேணாலும் எழுத்தி எதிர்பார்க்கலாம் இல்லையா. அதனால் ஒரு வாட்டி அவன் ஊருக்கு வந்துடுச்சு. அவன் கோயிலுக்கு போனான். அந்த கோவிலில் ஒரு பொண்ணை சந்திச்சு. அவளை எதாச்சும் அவளை பார்த்தா. அவள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதை ஆற்றுல அம்மாக்கிட்ட சொன்னான். 2 பேருடைய 2 அம்மா அப்பாக்களுடைய ஆசீர்வாதத்தோட நிச்சயமும் ஆகிப்போயிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் இராணுவத்திலேருந்து அந்த போர் வந்துடுத்து அப்படின்னு அவனுக்கு ஒரு கால் வந்தது. அந்த பொண்ணு போகணுமா கேட்டான். இதோ போயிட்டு வந்துடுறேன், நான் போய் வெற்றி அடைஞ்சு உன்னை மாலை சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அந்த பையன். ஆனால் அந்த போரில் இவன் நல்லா தான் போர் புரிஞ்சான். அப்போது 2 குழந்தைகளுக்கு தகப்பன் அவன் என்ன பண்ணான், ஓடி இவனுக்கு முன்னாடி நின்னான். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், நீ நன்னா இருக்கணும், எனக்கு கல்யாணம் குழந்தைகள்லாம் ஆகிடுது, உனக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது ஓடி நின்னான். அவனை தள்ளிட்டு இவன் அவனுக்கு முன்னாடி போய் நின்னான். இவன் மேலே அந்த குண்டுபட்டு மாண்டு போயிட்டான். இந்த செய்தியை கேட்டு இந்த பொண்ணு ரொம்ப கலங்கினா அழுதா. ஆனாலும் அவன் மேலே இருக்கிற அந்த காதல், அந்த அன்பையே தன் மனசில் அடக்கி வச்சுட்டு தேக்கி வச்சுட்டு கல்யாணமே பண்ணிக்கல. இன்றைக்கி அவளுக்கு வயசு 60 வயசுக்கு மேலே ஆகுது. ஒரு ஆசிரியையாக இருந்து பணிபுரிஞ்சு நல்ல ஒரு வெற்றிகரமான ஆசிரியையாக இருந்து அந்த ஸ்கூல்லேருந்து அவள் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது அந்த ஆள் மனசிலிருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வருது. நிஜமாக கல்யாணம் கூடமே ஆகலை தானே, எல்லாம் நிச்சயமாச்சு அவ்வளோதானே சொல்லிட்டு அப்பாட்டு பண்ணி போயிடலாம் இல்லையா. உண்மையான காதல்ங்கிறது இதுதான். அந்த ஆழ் மனசினுடைய அந்த காதல்ங்கிறது இதுதான். இந்த அறியாத சில பிள்ளைகள் பார்க்கில் உட்காந்துக்கிறதும், பர்கர் வாங்கி கொடுக்குறதும், சாக்லேட் வாங்கி கொடுக்குறதும், ரெட்டப்பின்னலோடையோ அரணிக்கரோடையோ ஐ லவ் யூ சொல்கிறது, இதெல்லாம் காதல். யோசிப்போமா?